Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பேபிகார்ன் பிரியாணி. பேபிகார்ன் வச்சு ஒரு டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பேபிகார்னை இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். இதோட 4 பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடி. நான் இன்றைக்கி 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 30 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை எண்ணெய் எடுத்துக்கிறேன். நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரை நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி நல்லா லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இது நல்லா குக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பேபிக்கான சேர்த்துடலாம். நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கும் போதே இது வந்து ஒரு ½ குக்காக இருக்கும். ஸோ மறுபடியும் குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். இது ஃபுல்லாமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியை நல்லா 30 நிமிஷம் ஊறி அதை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 டம்ளர்லேருந்து நீங்கள் 1.25 டம்ளர் வரை தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அரிசி உங்களுக்கு 30 நிமிஷம் நல்லாவே ஊறி இருந்திருக்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும் சாப்பாடு.
இப்போ இதோட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு 2 விசில் வைக்கிறேன். இல்லை நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை நல்லா குக்காக விடுங்க. இப்போ நல்லா குக்காகிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான பேபிகார்ன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி நல்லா வெந்து எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். தண்ணி அளவு கரெக்டாக சேர்க்கும்போது உங்களுக்கு அரிசி நல்லா வெந்து இப்படி தனித்தனியாக இருக்கும். மேலே கொத்தமல்லி கீரை தீவிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.